ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எங்கள் வீட்டு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதிலே பூண்டு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், தக்காளி, ஜல்ஜீரா பவுடர். இது கேஸ் எடுக்கிற பொடியெல்லாம் கொஞ்சம் நிறைய நான் சேர்ப்பேங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வேக வச்சிடலாம். சாம்பார் தாளிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம் தாளிச்சிட்டு வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம், கருவேப்பிலை. அதோடு நான் அவரைக்காய், கத்திரிக்காய் போட போகிறேங்க. இன்றைக்கி மிச்சம் இருந்தது கொஞ்சம் காய் வாங்கினதில்ல, அதுதான் சேர்த்து இன்றைக்கி சமையல் பண்ண போகிறேன். அவரைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்ட சாம்பார். காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிளகாத்தூள், சாம்பார் பொடி போட போகிறோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடிங்க போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த சமயத்தில் இந்த பருப்பு வெந்துருச்சு, நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாம்பார் நல்லா கொதி வந்ததும் மாங்காய் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் ஒரு 4 பீஸ் மாங்காய் ஆட் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ஆட் பண்ணால் புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும். இது நல்ல டேஸ்ட் இருக்கும். மாங்காய் சாம்பார் எப்போவுமே சூப்பராக இருக்குங்க. இல்லை ஒரு முருங்கைக்காய் போட்டிருந்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் இல்லைங்க. இப்போ மாங்காய் வெந்துருச்சு. இப்போ பருப்பு ஊற்றிடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி விட்டுடலாங்க. சுவையான சூப்பரான சாம்பார் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு சாம்பார் எப்போவுமே சூப்பராக இருக்குங்க. மூடி வச்சிடலாம். அடுத்து வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுலேயே மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் கிளறிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வெண்டைக்காய் ஆட் பண்ண போகிறோம். வெண்டைக்காய்க்கு தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. அதுவே அதில் இருக்க அந்த பிசின் மாதிரி இருக்கிறதுலேயே அது நல்லா வெந்துடும். அது ரொம்ப நேரம் வேகாது, 5 நிமிஷம்தான். மூடி வச்சு கொஞ்சம் கிளறினா சீக்கிரம் வெந்துடும். மூடி வச்சுட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுட்டாங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷத்தில் இறக்கிடலாம். இது ரொம்ப வேக வச்சு சாப்பிட வேண்டாங்க. கொஞ்சம் முக்கால் வேக்காட்டில் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் அந்த பதத்தில் தான் எடுப்பேன் எப்போவுமே. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. இப்போ இட்லி ஊற்ற போகலாம். இது முந்தானேத்து மாவு அரைச்சேங்க. அது உங்களுக்கு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இன்றைக்கி தான் அந்த மாவை நான் யூஸ் பண்ணுறேன், நேற்று எடுக்கலை. எங்கள் வீட்டு இட்லி எப்போவும் சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ ஊற்றி நான் காட்டுறேன், பாருங்கள். இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க சாப்பிட்லாம். இந்த இட்லி, இந்த சாம்பாருக்கு நல்லா சாப்பிடாதவங்க கூட 3 இட்லி 4 இட்லி சாப்பிடுவாங்கங்க. சுட சுட சாப்பிட்டோன்னா இன்னும் இறங்கும், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குங்க. இட்லி சாப்பிட தொடர்றதுக்கே சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.